நீங்க தான் ஏதாவது பண்ணி இந்த விஷயத்துல இருந்து எங்களை காப்பாத்தணும். தமனா, முதல்ல டென்ஷன் ஆகாத. அந்த வாய்ஸ் மெசேஜ் ஏதோ சொன்னியே, அதை ப்ளே பண்ணு. என்ன தமனா, இன்ஸ்பெக்டர் ஜான்சி வீட்டுக்கு வந்தாங்களா? அவங்க சொன்னதை கேட்டு நீங்க எல்லாரும் பயங்கர டென்ஷனா இருப்பீங்களே. இங்க பாரு தமனா, நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனே வரணும். அப்படி நீ 6 மணிக்குள்ள வரலனா நீங்க பொம்மையை கொல்லும் போது எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு. அதையும் போலீஸ்ட காமிப்பேன். ஷிஷோ, ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்ச நாளைக்கு இந்த தொல்லை இல்லாம இருந்துச்சு. இப்ப மறுபடியும் அந்த படுபாவை ஆரம்பிச்சிட்டோம். அவன் நாசமா போவ. இருங்க இருங்க, எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஷிஷோ, அதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். சில் தான், நான் இருக்கேன். ஐயோ. தமனா, நான் ரூம்ல இருக்கேன். அம்மா, தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்கம்மா. என்னால சுத்தமா முடியல. டேய், மா. வாடா போலாம். சரிம்மா. தள்ளுங்க. தமன்னா, லாரா கிட்ட சொல்லி ஏதாவது பார்த்து பண்ணு. அக்காவுக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சு. அக்கா தமன்னா கிட்ட கூட சொல்லாம உடனே இங்க இருந்து போறாங்க. தப்பாச்சு. சித்தப்பா, நீங்களும் அத்தை கூட போயிருங்க, நான் வரேன். அட போங்க சித்தப்பா. ம், சரி. இங்க பாரு, இதுல இருந்து தப்பிக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ செய். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? சரி, நீங்க இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா காலத்துக்கும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். என்ன, இப்பதானே இங்க இருந்து போனாங்க, அதுக்குள்ள அத்தை கால் பண்றாங்க. சரி சரி, நான் வந்துடுறேன். திரும்பவும் இங்க வந்துக்குது. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையேக்கா. பொம்மையக்கா, உன்னை பத்தின முடிச்சுக்கு விடையா அருள் வாக்கு கிடைச்சிக்குதுன்னு நினைச்சா ஒரு பக்கம் அதுக்கு அர்த்தமே புரியல. அதே நேரம் இன்னொரு பக்கம் என்னடான்னா, ஜான்சி மேடம் வந்து உன்னை கொன்னவங்கள பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியலக்கா. அம்மா, ஐயாவை வேற எங்க காணோம்? நேத்து கோயில்ல இருந்து வந்த அசதியில அவரு சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட நான் கவனிக்காம போயிட்டேன். கோயில்ல நடந்த விஷயத்த பத்தியும் வீட்ல நடக்கிற விஷயத்த பத்தியும் சொல்லி அவராண்ட ஏதாச்சும் புரிதான்னு கேட்டு பாப்போம். அத்தை, இப்பதானே அங்கிருந்து வந்தீங்க, அதுக்குள்ள எதுக்கு எனக்கு போன் பண்ணீங்க? ஷோ தமனா, ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? என்னம்மா, அங்க தலை போற பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க வேற இங்க கூட்டிட்டு வந்தீங்க. என்ன பண்ண போறீங்க? போன் பண்ணாடா. அங்க வச்சு பேச முடியாது, அதனால தான் இங்க வந்தேன். பேசாம பேசுங்க. சொல்லு நேத்ரா. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் ஃபோன் பண்ணேன். என்ன என்ன விஷயம்? ஸ்வீட் அசோசியேஷன் உள்ள ஒரு 15 கோடி ரூபாய் பணத்தை ஆட்டையை போட ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீ என்ன சொல்ற நேத்ரா? 15 கோடியா? ஆமா, இத மட்டும் நாம பண்ணிட்டோம், நமக்கு 15 கோடி. சித்தார்த்துக்கு ஜெயிலு. அப்பா, அது எப்படி? அதுக்கான பிளானை போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு போனே பண்றேன். பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதனால நம்ம மேல எதுவும் சந்தேகம் வராதே? இல்ல, இதுல டைரக்டா நம்ம இறங்க போறது இல்ல. இத பண்ண போறது மைத்ரிங்கிற ஒரு பொண்ணுதான். அவளை நான் தான் ஸ்வீட் அசோசியேஷன்ல அக்கௌண்டண்டா வேலைக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணி சேர்த்து விட்டுருக்கேன். அவ பயங்கர கிளவர். இத கச்சிதமா செஞ்சு முடிச்சுடு,
அதுக்கான அமௌண்ட்டையும் நான் அவளுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். நேத்ரா, இந்த சித்தார்த்த மட்டும் ஜெயிலுக்கு போனா அது நமக்கு ஒரு விதத்துல நல்லதுதான். அவன் ஜெயில இருக்கிற டைம்ல நாங்க ராணிய மொத்தமா முடிச்சிடுவோம். அது மட்டும் இல்ல, நமக்கு மொத்தமா ஒரு பணமும் கிடைக்கும். இதுல நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லணுமா நேத்ரா? ஆமா, எப்ப செய்ய போற அத சொல்லு. நான் ஏற்கனவே அதுக்கான ஸ்கெட்சை போட்டுட்டேன். ஓ, வெரி குட். சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, மா 15 கோடி. உய். ஏன் அத்தை, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறயா? ஏய், என்ன நீ 15 கோடி நாம விட்டு கொடுத்தனா மொத்தமா நேத்ரா அடிச்சுட்டு போயிடுவான். இங்க பாருங்க, இப்ப எதுவுமே பண்ண வேண்டாம். நேத்திர கிட்டயும் சொல்லிடலாம். முதல்ல நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அத்தை. ஐயோ தமன்னா, 15 கோடி தமன்னா. மாமா, எனக்கு என்னமோ தமன்னா சொல்றது கரெக்ட்னு தோணுதுமா. ஆல்ரெடி நமக்கு தலைக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல இந்த பிளானை நம்ம பண்ணலாம். ஆனா இந்த பிளான் பண்றதுக்கு நாம எல்லாருமே வெளியில இருக்கணுமே. ஏய், இல்லம்மா, அதனால இப்போதைக்கு இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்போம். சரி சரி, நானே நேத்ராக்கு ஃபோன் பண்ணி செய்யாதன்னு சொல்லிடுறேன். இந்த நம்பர் இப்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ச்சே, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அவங்க வேற ஏதாவது பண்ணி வைக்க போறாங்க. ஏய், என்ன நீ இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் பொறுமையாரு. நேத்ராவோட போன் ஆன் ஆனதும் நானே அவகிட்ட ஃபோன் பண்ணி இதை செய்ய வேண்டாம், நிப்பாட்டிடுன்னு சொல்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பிரச்சனைக்கு வா. லாரா ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்களா? நமக்கு ஃபோன் பண்ண அந்த ஆளை எமன் துரத்த ஆரம்பிச்சிட்டான். அ, என்ன சொல்ற தமன்னா? அத்தை, நான் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். சரியா? சித்தப்பா வாங்க. ம். என்ன? ஐயோ, ஒரு பக்கம் அவன், இன்னொரு பக்கம் ஜான்சி. ச்சே, ஒரு கொலைக்கு கூட நின்னதுக்கு இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு தெரியலையே. இதோ வரேன். மாமாவும் போயிட்டாரு. என்னடா இது? ஐயா, எங்க போனாரு இவரு? எங்கேயும் காணோம். ஐயா, ஐயோ, வீடு முழுக்க தேடியாச்சு. எங்க போனாரு? ஆளையே காணுமே. வீடு முழுக்க தேட்டேன். ஐயா, ஐயா. ராணி, இங்க இருக்கிறீங்களா? அம்மா, என்ன பாக்குறீங்க? வானத்துல கோள்கள் எல்லாம் சரியான பாதையில போயிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க ஐயா, என்னென்னமோ மிஷின் எல்லாம் வச்சு வானத்துல இருக்கிற கோல் எல்லாம் பாக்குறாங்க. அவங்க கண்ணுக்கே தெரியல, உங்களோட வெறும் கண்ணுக்கு தெரியுமா? என்ன நீங்க கதை விடுறீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடி இருக்கிறேன் தெரியுமா? எதுக்கு என்ன தேடணும்? நீ மனசுல நினைச்சாலே போதும், நான் அங்க வந்து நிக்க போறேன். ஓ, ஆரம்பிச்சிட்டாரா? இல்ல, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா அதுக்கு முன்னால இந்த வீட்டுக்குள்ளார இன்னொரு விஷயமும் நடந்துக்குது. இங்க பாரு ராணி, இன்னைக்கு எதுக்காகவும் சித்தார்த்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லு. என்னத்துக்கோசரம் ஐயா? தமன்னா, அவன் ஒன்ன மட்டும் எதுக்கு தனியா வர சொல்லிருக்கான்? அது மட்டுமா, ஜான்சிக்கு வேற ஃபோன் பண்ணி டைம் சொல்லிருக்கான். என்ன தமன்னா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா வந்துகிட்டு இருக்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இருக்கிற டென்ஷன்ல எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. கொஞ்சம் பேசாம வரீங்களா? ம். என்ன இது தமன்னாவோட இன்னொரு நம்பர்ல இருந்து வருது? தமன்னா இங்க இருக்கா?
என்ன சித்தப்பா என்னாச்சு? சித்தப்பாவா? ஆ. ஆ, இங்க இருந்துகிட்டு அங்க எப்படி? ஐயோ சித்தப்பா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்ப ஃபோன் பண்ணேன். நீ என்ன தமன்னா சொல்ற? ஐயோ உங்க கூட கிளம்பி வரப்போ லாராவை பார்க்க நான் ரூமுக்கு வந்தல. ஆமா, நீ கூட என்ன வெளியே நிக்க சொல்லிட்டு உள்ள போனியே. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? சித்தப்பா நீங்க ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். ம். தமனா, நான் சொல்ற மாதிரி உன் உருவத்துல போய் உங்க எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான்ல, அவன் என்ன பிளான் பண்ணிருந்தாலும் என்கிட்ட அவன் பாச்சா பழிக்காது. அவனை ஒரே போட்டு தள்ளி அவன் கதையை முடிச்சிட்டு வர. லாரா அவன் ஏன் நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணுவான். என் போனை நீங்களே வச்சுக்கோங்க. என்கிட்ட வேற நம்பர் இருக்கு. என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ரகுவரனும் என் கூட வரட்டும். நான் இறங்குறதுக்கு கொஞ்ச தூரம் முன்னாடியே ரகுவரனை இறக்கி விட்டு தள்ளி நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்து உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரி சரி, நீ இங்கே இரு. போலமா? போலாம் தமன்னா, வா. ஷோ சித்தப்பா நானும் நினைச்சுக்கிட்டு இச்சதாரி கிட்டயே இச்சதாரிய பத்தி ஏதாவது உளறி கொட்டிட்டா என்ன பண்றது? ஐயோ இப்பதான் லாரா என்னோட உருவத்துல போறாங்க. இப்ப இவ வேற நம்மள பாத்துட்ட பிரச்சனை ஆயிடுமே. இப்போ லாரா என்ன மாதிரி மாறி இருக்கா. என்ன மாதிரி மாறி அவ அப்படியே உங்க கூட வந்துட்டா. நீங்க இப்ப லாரா கூட தான் இருக்கீங்க. ஐயோ, லாரா நம்ம கூட வந்திருக்கா. சித்தப்பா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணதே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லதான். ஐயோ, நல்ல வேளை. நாம ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டுருந்தா அவ்வளவுதான். இது நம்மள போட்டு தள்ளி இருக்கும். சரிங்க சித்தப்பா, நீங்க அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு அப்பப்ப இந்த நம்பர்ல அப்டேட் பண்ணுங்க. சரி தமன்னா. வண்டியை நிறுத்துங்க. தாடிகாரன் எங்கேயாவது வெளியே போய் தொலைஞ்சிட போறான். கார்டன்ல இருக்கிறானான்னு பாப்போம். தாத்தா, என்னம்மா? தாடிகாரனை பாத்தீங்களா தாத்தா? இல்லையம்மா, எங்கேயாவது வெளியில போயிருப்பான். என்னம்மா விஷயம்? எப்ப கிளம்புனா? தெரியலையேம்மா. என்னம்மா, என்ன விஷயம்? சித்தி இங்க வாங்களேன். என்ன ராணி? தாடிகாரனை பாத்தீங்களா? இப்பதான் வேலை இருக்குன்னு வெளியில போயிருக்கான். வேணா ஃபோன் பண்ணி பாரு. ஐயோ, போனே போக மாட்டேங்குதே. என்னம்மா ராணி, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, என்னத்துக்கோசரம் தாடிகாரனை வெளியே போவானான்னு சொல்றீங்க? ராணி, கண்டிப்பா
இன்னைக்கு வானத்துல இருக்கிற கோள்களோட நகர்வு சரியில்லை. இல்ல அதுக்கும் தாடிகாரன் வெளிய போறதுக்கும் என்ன சம்பந்தம்? ராணி, அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆகாயம், பூமி, காத்து, நீர், நெருப்பு இதெல்லாம் வேற, மனுஷங்க வேற இல்ல. எல்லாமே ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு அடக்கம்தான். இவர் என்ன உலகத்துக்கே சிசிடிவி வச்சு நிறுற மாதிரி பேசுறாரு? நீ முதல்ல சித்தார்த்த இன்னைக்கு எங்கேயுமே போக வேணான்னு தடுத்து நிறுத்து. ஐயா, நான் சொன்னா அத்தை கேட்டுதான் தாடிகாரன் மறுவேலை பாப்பான். ஓ ராணி, என்னமோ சொல்றீங்க. என்னம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அவர் சொன்னதை சொல்லி தாத்தாவை டென்ஷன் பண்ண வேணாம். அது ஒன்றும் இல்லை தாத்தா, போன் போக மாட்டேங்குது, அதான் கேட்டேன். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. சரி சரி, நான் போய் வேலையை பார்க்குறேன். இறங்குறீங்களா? இறங்கணுமா? நாம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்குங்க. தமனாவை வர சொன்ன இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம். அவன் போன்ல லொகேஷன் அனுப்பின இடத்துக்கு வந்துட்டோமா? ஐயோ, என்ன நடக்க போகுதோ? அவன் தான் கூப்பிடுறான். நான் பேசுறேன். என்ன தமனா, டைம் ஆயிடுச்சு, இன்னும் நீ வரல? பக்கத்துல வந்துட்டேன், இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நீ மட்டும் தானே வந்த? ஆமா. உன் கதையை முடிக்க நான் தன்னந்தனியா தான் வந்திருக்கேன். இந்தாங்க, இதை இங்க வச்சுட்டு அங்க நடக்கிறத பாருங்க. பார்த்துட்டு ஏதாவதுனா தமனாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி. ஹாய் சார், குட் மார்னிங். யார் நீங்க? சார், இவங்க தான் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிற அசோசியேஷன் கணக்கு பார்க்குற அக்கௌண்டன்ட் சார். ஓ, ஹாய். ஹாய் சார். சார், அசோசியேஷன் ஃபண்டு பணம் எல்லாமே பேங்கில் கட்டாமல் 2 நாளாக லாக்கர்லேயே இருக்குது. அதை எடுத்து பேங்கில் கட்டிட்டா சேஃபாக இருக்கும் சார். ஆமாம்மா, சாட்டர்டே மதியானத்துக்கு மேலே தான் கேஷே வந்துச்சு. அன்னைக்கு பேங்க் லீவுன்னு நான் லாக்கர்லேயே வச்சிட்டேன். இன்னைக்கு கட்டிடுவேன். ஓகே சார். சார், சார் இந்த ஃபைலில் ஒரு சைன் பண்ணணும் சார். ராணி தான் கூப்பிடுறா. நல்ல வேலை கூப்பிட்டான். யோ, எங்கயா போன? என்ன விஷயம்? நீ முதல்ல வீட்டுக்கு வா. ஏய், நீ என்ன சொல்றன்னு எனக்கு சரியா கேட்கல. யோ,
நீ வீட்டுக்கு உடனே வாண்ட. ஏய் என்ன என்ன வீட்டுக்கு வரணுமா? ஆமாயா, உடனே வா. நீ பேசுறது சரியா கேட்கல. உடனே கிளம்பி ஏய் நீ பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. நான் வெளியே வந்து கால் பண்றேன். யோ பை. சார் நீங்க அப்புறம் சைன் பண்ணுங்க. நாங்க 2 பேரும் வெளியில வெயிட் பண்றோம். ஏங்க நான் இப்ப கிளம்பிடுவேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் சைன் பண்ணி தரேன். ஓகே, இதை ஃபார்வர்ட் பண்ணி. தேங்க்யூ சார். நான் பணத்தை கொண்டு போய் பேங்க்ல கட்டிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார்.